வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை காலையில் நான் என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது வந்து 7:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வேலை முடிஞ்சிடணும். எனக்கு கரெக்டாக 7:30க்கு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. அதனால் அதுக்குள்ளே வந்து நான் வேலையை வந்து முடிச்சிடணும். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பையன் கரெக்டாக 8:15க்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்புவான். அதனால் நான் வந்து 7:30க்கே வந்து கரெக்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிடணும். காலையில் டிஃபன்லேருந்து மதியம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். தம்பிக்கு வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு லஞ்ச் பேக்கில் வச்சு அனுப்பிச்சி விட்ருவேன். இதில் பார்த்திங்கன்னா பால் இருக்குது, கொஞ்சம் டீ வச்சுருக்கேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. விழுந்ததும் அவளுக்கு பால் வந்து கொடுக்கறதுக்காகவும், இது நான் குடிக்கிறதுக்காக கொஞ்சமாக டீ இருக்குது 2 பேருக்கும். அப்புறம் வந்து அப்படியே என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா. காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கலும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து இன்றைக்கி மாவு வந்து காலியாகிடுச்சு. அதனால் அரிசி உளுந்தும் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இனிமேல் தான் அரைக்கணும். அதனால் காலையில் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, பொங்கல் இது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான். தம்பியும் சாப்பிட்டு முடிச்சிட்டான், ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் மீதி இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன் எனக்கும் பாப்பாவுக்கும். அடுத்தது மதியானத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் வச்சு சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்ச சாம்பார் தான். இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி தூக்கலாக வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்து வச்சோன்னா அந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் புளிப்பு, ரொம்ப புளி போடக்கூடாது. நார்மலாக வைக்கிறத விட கொஞ்சம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது எப்பவும் போல் ரசம், அதில் சாதம் இருக்குது. பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் வச்சது போக மீதி இருக்கிறது இந்த கொஞ்சம் தான். அப்புறம் அதை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து முட்டையோ பாயில்டோ இல்லை ஆம்லேட்டோ போட்டு கொடுத்துருவேன், அதுதான் சாப்பிடுவா. அப்புறம் சாம்பார்லாம் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு அதில் இருக்க காயெல்லாம் என்னங்க பண்ணுறது, அவ்வளோவுமா நம்ம லஞ்ச் பாக்ஸில் வைக்க முடியும். அதனால் அதில் இருக்க காய் மீந்தது இதெல்லாம் சாப்பிட்றது தான் எப்போவுமே வேலையாக போச்சு. எல்லாம் முடிச்சு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஸ்டவ்லாம் தொடச்சி க்ளீன் ஆகி வச்சாச்சு. இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நைட்டுக்கு டிஃபனுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். சொல்ல போகிறேன், சொல்லு. என்ன கையில் என்ன வச்சுருக்க? குட்டி பாய். யாரோடது இது? ஓம் பாயா? அது பத்துமா? இப்போ சின்னதாக இருக்கே பாய். காமி, மேலே தூக்கி காமி பார்ப்போம். எவ்வளோ பெருசு இருக்குது பார்க்கலாம். இது எப்போ வாங்கினது? எப்போ வாங்கினது இந்த பாய்? நாளைக்கு வாங்கினது இல்லைம்மா, நீ குட்டியாக இருக்கும்போது வாங்கினது. குட்டியாக இருக்கும்போது வாங்கணுமா? சரி, குட்டி பாய் வச்சு என்ன பண்ண போகிற? குட்டி பாய் வச்சு விளையாட போறியா? என்ன விளையாட போகிற? சத்தமாக பேசினாதான் கேட்கும். என்ன விளையாடுவ? என்ன விளையாடுவ சொல்லு. இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. என்ன பண்ணுவ? என்ன விளையாடுவ? அண்ணன் வந்து என்ன பண்ணுவ? அண்ணன் கூட விளையாடுவானா? 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை தானே கொடுக்குறீங்க. அண்ணன் கூட சண்டை போடுறியா? ஏன் அண்ணன் கூட சண்டை போடுற? சும்மா தானா? என்ன சாப்பிட்ட நீ இன்னைக்கு? இங்கே பார்த்து சொல்லு, என்ன சாப்பிட்ட? சாம்பார் சொல்லு. எப்படி எப்படி சொல்ல? கனிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவல்லம்மா. பாய் கீழே வச்சிருங்க கூட. சரி. ஏபிசிடி யார் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு? இலவு சித்தியா? இலவு சித்தி எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க? ஹாப்பி பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லு. ஹாப்பி பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்களா? சரி. அன்பு சித்தி என்ன வாங்கி கொடுத்தாங்க? அன்பு சித்தி என்ன வாங்கி கொடுத்தாங்க உனக்கு? யாரு? அன்பு சித்தியா? ஆன் பண்ணி காமி. லைட்டு, கலர் கலர் லைட்டு சூப்பரா இருக்குடா. ஆன் பண்ண வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க,
வாசனை அட்டி இதை பாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நைட்டு வந்து 7 o'clock ஆகிடுச்சு. பாப்பா எங்கேயாவது வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. சரி அதனால் பார்க் போகலாம், வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்க் இருக்குது, சரி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இன்னைய வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.